ஹாய் வணக்கம் செல்லக்குட்டிகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே, ஒரு யூடியூபரை பற்றியும் என்னை பற்றியும் தான் நான் கதைக்க போகிறேன். அதாவது 2 யூடியூபர் பற்றி, நானும் ஒரு யூடியூபர் தானே, அப்போ 2 யூடியூபர் பற்றி கதைக்க போகிறேன் நண்பர்களே. அதையே கதைக்க போகிறோம்டா. நான் போடுற எல்லா வீடியோஸுக்களையும் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி கொண்டு எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு கதைச்சி கொண்டிருக்குறாங்க. கேவலமாக அசிங்கமாக என்னை மனசை நோகிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு போடுறேன். நீங்கள் முக்கியமாக இந்த கமெண்ட் அடிக்கிறவங்களே, கமெண்ட் என்ன மோசமாக அடிக்கிறவங்க தானே, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் முக்கியமாக இந்த வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளிக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோஸை யாராவது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஒரு 8 நிமிஷம் வீடியோஸ் தான், முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நண்பர்களே, என்ன விஷயம்னு சொல்லட்டுமா? சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்க விஷயம், எங்கே பார்த்தாலும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. டிக்டாக், யூடியூப், பேசிக்கொண்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொண்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்கே கிருஷ்ணா பற்றி எங்கே பார்த்தாலும் பேசிக்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் அதையே சொல்கிறேன்னு சொன்னேன்டா, அவரை வந்து எனக்கு தெரியாது. இந்த அவர் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் வந்து எஸ்கே கிருஷ்ணா ஒரு யூடியூப் சேனல் செய்கிறாருன்னு எனக்கே தெரியும். ஓகேவா? நானே ஒரு யூடியூபர், எனக்கு இப்போ தான் தெரியும். அவரை பற்றி எனக்கு எந்த தகவலுமே தெரியாது. அவர் யூடியூபர் மட்டும்தான் தெரியும், எனக்கு வேறு எந்த தகவலுமே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் ஏன் அவரை பற்றி இதில் வந்து சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய இந்த வீடியோஸை வந்து என்னுடைய எதிரிகள் வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் இதை கூட நீங்கள் தப்பாக ஜோடிச்சு போடுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் வந்து எந்த தப்பாகவும் சொல்ல மாட்டேன், எதுவுமே நான் வந்து தேவையில்லாமல் கதைக்க மாட்டேன். இதில் வந்து என் சம்மந்தமாக மட்டும்தான் கதைப்பேன். ஓகேவா? இதில் வந்து என்னை வந்து தேவையில்லாமல் அவரோட வந்து சேர்த்து வச்சு கதைக்கிறேன். ஓகேவா? நான் வந்து மக்களுக்கு மோசம் அடிக்கிறேன்னா, நானும் வந்து பேங்கில் எஸ்கே கிருஷ்ணா மாதிரி பேங்கில் கோடிக்கணக்காக காசு சேர்த்து வச்சுருக்கேனாமன்ட்டு சொல்லி இந்த நான் போடுற நல்ல வீடியோஸுக்கு கீழே வந்து ஒரே பேட் கமெண்ட்ஸாக போட்டுக்கிட்டு ஒரே திட்டி கொண்டே இருக்கீங்க. நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் வந்து இந்த கமெண்ட் போட்டுக்கொண்டே இருக்கேன். நான் வந்து பார்த்தேன். ஓகேவா? நான் பார்த்துட்டு என்னடா இதுக்கு ஒரு வீடியோஸ் போட்டே தான் ஆகணும், இது என்னடா இது கொடுமை, என்னையும் வந்து அவங்களோட சேர்த்து வச்சு கதைக்கிறாங்களேன்ட்டு. எனக்கு எஸ்கே கிருஷ்ணா அப்படி எனக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் எஸ்கே கிருஷ்ணாவாண்டு எனக்கே தெரியும். நானே ஒரு யூடியூபர், அவரை விட நான் கூட சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். எனக்கே இப்போ தெரியும் அவர் தான் எஸ்கே கிருஷ்ணாண்டு. ஆனால் அவரை பற்றி எனக்கு எந்த முழு விவரமும் தெரியாது. நான் அவரை நேராக கூட கண்டது கிடையாது. ஆனால் அவர் கூட நான் வந்து காசு வாங்குறேன்னா, நானும் வந்து மக்களுக்கு ஹெல்பிங் வீடியோஸ் பண்ணி காசு மோசம் பண்ணுறேன்னா அவெல்லாம் சொல்கிறாங்க. ஏண்டா அவங்களுக்கு தேவையில்லாத வேலை? நானே உங்ககிட்ட பிச்சு எடுத்துட்டு இருக்கேன். சூப்பர் சாட்டு போடுங்களா, மெம்பர்ஷிப் போடுங்களான்ட்டு கூவிக்கிட்டு இருப்பேன் லைவில் உட்காந்து. நானே அம்மாட்ட ஏதாவது 1000 2000 காசு வாங்கிட்டு போய் வெளியே வீடியோஸ் எடுத்து போடுவேன். என்னுடைய சேனலில் நான் ஏதாவது ஹெல்பிங் வீடியோஸ் போட்டிருக்கேனா? ஹெல்பிங் வீடியோஸ் போட்டிருக்கேனா? எந்த ஹெல்பிங் வீடியோ இல்லை தானே. நீங்கள் என்ன சொல்லுங்க, அக்கா நல்ல வீடியோஸாக எடுத்து போடுங்க, வெளியே போய் எடுத்து போடுங்கன்ட்டு லைவில் வந்து இந்த வீடியோஸுக்குள்ளே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. அக்கா எனக்கு அப்படி ராவணங்கோட்டையை வீடியோஸ் போடுங்க அக்கா, பீச்சுக்கு போங்க அக்கா, ஃபுட்டு வீலாக்கு போடுங்க அக்கா, சேலஞ்ச் பண்ணுங்கக்கா, அப்படி என்ன ப்ராங்க் பண்ணுங்கக்கான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் அதை 1 தான் செய்ய முடியும். என்னால் ஏன்றால் தான் நான் செய்ய முடியும். நானே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சில டைம் வெளியே எங்கேயாவது போகணுண்டா, என்னுடைய அலுவலுக்கு போகணுண்டா மட்டும் ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் எடுத்து பண்ணி கொண்டிருப்பேன். அது கூட தெரியாமல் நான் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வீடியோஸ் போட்டிருக்கேன்னா, நான் அப்படி ஹெல்பிங் வீடியோஸ் போட போகிறனாலும் அது வந்து என்னுடைய சொந்த காசில் தான் நான் போடுவேன். நான் ஆர்டையும் வாங்கி ஆர்டையும் ஏமாற்றி நான் போட மாட்டேன். ஓகேவா? எனக்கு வந்து ஹெல்பிங் வீடியோஸ் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அக்கா யாருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை வந்து நீங்கள் வீடியோஸ் எடுத்து போடுங்கக்கா, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அதை நாங்கள் மக்களாகி நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்படி இருந்தால் எல்லோரும் நிறைய பேர் கேட்பீங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகே நானும் ஒரு நேரத்தில் யூடியூப் சேனலில் நான் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தேன்னு சொன்னால் நானும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுப்புட்டு நான் ஹெல்பிங் வீடியோ ஏதாவது போட்ட மாதிரி என்ன அவரோட சேர்த்து வச்சு கழிச்சிட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ தான் தெரியும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு அவரை ஆறுன்னு கூட தெரியாது. அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்த என்னை பாராளுமன்றத்தில் பேசினதுக்கு, அடுத்து வந்து இந்த ஊழல் ஒழிப்பில் பேசினதுக்கு, அடுத்து வந்து நான் பேட் கமெண்ட்ஸை திட்டி போட்டது அதுகளுக்கு கூட நிறைய பேர் வந்து இதைத்தான் வந்து சொல்லி கொண்டிருக்கீங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து கிடையாது, ஓரளவு இந்த என்ன சொல்கிறேன், என்னுடைய எதிரிகள் இப்போ வந்து என்னை பிடிக்காதவங்க, என்னுடைய எதிரிகள் வந்து தான் இந்த வீடியோஸுக்கெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு இப்படி திட்டி மோசமாக திட்டி கொண்டிருக்கோம். அதை நான் பார்த்தேன். இதுக்கு கண்டிப்பாக பதிவு போட்டே ஆகணும், இல்லாட்டி இன்னும் என்ன ரொம்ப மோசமாக அவமானப்படுத்தி கொண்டுருவோம். செய்யாது. இப்போ நான் வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ் திட்டி போட்டேன், ஓகே அது இலங்கை மக்களுக்கு பிடிக்கலன்னு நான் அது வேறு மன்னிப்பு கோரி இப்போ நான் ஒழுங்காக தான் வீடியோஸ் போடணும். இப்போ ஏதாவது தப்பான வீடியோஸ் வந்துச்சா? எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது எந்த வேலை சிவனேன்ட்டு போய் கொண்டிருக்கேன்.
திரும்ப என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி, என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான வழிக்கு போகிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து கேவலமாலாம் கமெண்ட் பண்ணி கொண்டு திட்டி கொண்டுறீங்க. நான் எந்த ஷார்ட் வீடியோஸ் ஒரு சாமி ஷார்ட் வீடியோஸ் சரி, ஒரு பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ணாலும் சரி, அடுத்து வந்து நான் டான்ஸ் ஆடி வீடியோஸ் போனாலும் சரி, இல்லாட்டி என்னோடய ஃபேமிலி கூட இருந்து போட்டாலும் சரி, அது கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது, இல்லாட்டி வந்து என்ன மோசமாக அர்ஜுனா சாரை வந்து என்னோட தப்பா அந்த வீடியோஸுக்குள்ள கமெண்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் மோசமாக பண்ணி கொண்டு உங்களுக்கு கொஞ்சமாக நியாயம் இருக்குதா? நான் ஏதாவது ஹெல்பிங் வீடியோஸ் போட்டேனா, இல்லை வந்து நான் ஏதாவது பண்ணேன்னா, நான் இப்போ ஒழுங்காக தானே சிவனாண்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வீடியோஸ் போட்டாலும் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க, திட்டுறீங்க, தேவையில்லாத கமெண்டெல்லாம் ஆறாரெல்லாம் ஜோடிச்சு வச்சு பேசிக்கொண்டுருங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இப்போ நான் உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நான் என்னுடைய சேனலை விட்டு வெளியே போகணும், அதுதான் உங்களோட சந்தோஷம். ஓகேவா? நான் யூடியூப்பே செய்யக்கூடாது, யூடியூப்பே செய்யக்கூடாது, நான் யூடியூப்பை விட்டு வெளியே போகணும். அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கு கூட நான் காலையில் வந்து 2 ஷார்ட் வீடியோஸ் போட்டிருந்தேன். அது கீழேயும் கமெண்ட் பார்த்தேன், நீ இன்னும் யூடியூப்பை விட்டு போகலையா, நீ இங்கேயே தான் இருக்கிறியா, உன்னை எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க, உன்னை எப்போ கொள்ளுவாங்க, அப்படி இருந்தால் அந்த வீடியோ கமெண்ட் போட்டு கொண்டுருக்கீங்க. ஏண்டா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல கமெண்ட்டே போட வராதா? நல்லதே தோணாதா உங்களுக்கு? எப்போ பாரு ஏதாவது ஒரு லூஸு மாதிரி கமெண்ட் போட்டுக்கொண்டே இருக்கீங்க. ஏண்டா என்ன தேவையில்லாமல் அவங்கன்னு சேர்த்து வச்சு கதைக்கிறீங்க? நான் சிவனேன்ட்டு தானடா என்னுடைய பாதையில் போய் கொண்டுருக்கேன். நான் தாண்டா உங்கள்கிட்ட லைவில் உட்காந்துட்டு கூன்னு கூவிட்டு இருப்பேன், சுப்ப சாட்டு போடுங்கடா, மெம்பர்ஷிப் போடுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, லைக் பண்ணுங்களான்ட்டு. அதெல்லாம் விட்டு என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டு நான் மக்களை காசை பறிக்கிறேன், ஏமாத்துறேன், கொள்ளையடிக்கிறேன்ட்டு இப்படி என்ன சொன்னால் என்ன இப்போ பிரச்சனையில் மாட்டிருப்பாங்க. நான் ஏன்டா அப்படி பண்ணி கொண்டுருக்கீங்க? டேய், உங்களுக்கு முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, வெளிநாளில் இருக்கிறவங்களே, உங்களுக்கு முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? சரியா? நான் தான் கஷ்டப்பட்ட பொண்ணு. ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்ணுற நிலைமையிலாம் இல்லை, எங்கிட்ட அந்த வசதியெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஏதோ சின்ன ஏதோ சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி, ஒரு வேளை ட்ரெஸ்ஸு அப்படி வாங்கி கொடுக்குறோன்னா என்னால் முடியும். ஆனால் வந்து லட்சமாக கொடுத்து எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதும் அந்த வசதி கிடையாது. ஓகேவா? நானும் ஒரு சின்ன யூடியூப்பர் தான். இதில் வரதை வச்சு தான் நான் ஏதாவது பண்ணுவேன். அதை விட்டு நான் ஹெல்பிங் பண்ணுறேன், ஹெல்ப் வீடியோஸ் பண்ணுறேன், மக்களை மோசம் பண்ணுறேன், கொள்ளையடிக்கிறேன்லாம் வந்து சும்மா தேவையில்லாமல் வதந்தி பரப்பி கொண்டு இருக்காதிங்க. அடுத்து வந்து இந்த என்னுடைய வீடியோஸுக்கில் வந்து நீ யூடியூப்பை விட்டு போடின்னு கழிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நான் ஏன் போகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன் போகிறதுக்கு? நான் அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு கொள்ளையடிச்சிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணதுன்னா, நான் 7 வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் ஒரே இருக்கா பிள்ளை விட்டேன். என்னென்னு சொன்னால், அந்த பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ஆபாசமெல்லாம் பேசினது கிடையாது, திட்டி தான் போட்டேன். ஏதாவது நான் வீடியோஸுக்குள்ள ஆபாசமாக பேசுகிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் திட்டி தான் போட்டேன். ஓகே, அது வந்து ப்ராப்ளமாகி என்ன சொல்கிறது, அப்படி ஒரு வேலை இலங்கை போனான்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ நான் டீசெண்டாக டிசிப்ளினாக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். திரும்பவும் அப்பவும் ஒரு கமெண்ட்டு, இப்போவும் ஒரு கமெண்ட்டு. ஒருத்தர் திருந்தி வாழ்ந்தால் அவங்கள விட்டுறணும். அதை விட்டு எப்போ பாரு நொய்ன்னுட்டு திரும்ப தப்பு பண்ணுற வைக்கிற மாதிரி தான் உங்களோட கதை பேச்சு எல்லாம் அப்படி இருக்குது. தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் தெரியும் என்னென்று. இப்போ தான் நான் சொல்லிட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஏதோ என்னால் சொல்ல வேண்டியதை நான் முக்கியமாக இந்த பதிவு வந்து என்னுடைய தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பதிவு நண்பர்களே. இனியாவது நான் அந்த வீடியோஸை பார்த்துட்டாவது இனியாவது என்னை வந்து தேவையில்லாமல் கதைக்காதீங்க. என்ன ஃப்ரீயாக விடுங்க, ஏதோ சந்தோஷமாக வாழ விடுங்க இந்த உலகத்தில். என்ன அழிக்கணும் மட்டும் இருக்கீங்க, அப்படி செய்யாதீங்க. நீங்களும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன் தான் நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடுவோம். உங்களை சாலினி, பாய்.